கடந்த 2023ஆம் ஆண்டு ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய பயங்கரவாத தாக்குதலால் இஸ்ரேலில் 1000க்கும் மேற்பட்ட நபர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். அதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் காசா போர் தொடங்கி நாளுக்கு நாள் தீவிரமடைந்த நிலையில் இஸ்ரேலின் தாக்குதலால் காசா நகரம் உருக்குலைந்து விட்டது. 65,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் கொடூரமாக கொல்லப்பட்டனர். இப்போரை முடிவுக்கு கொண்டுவர பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதன் தொடர்ச்சியாக 20 அம்ச அமைதி பரிந்துரைகளை வெளியிட்டார். அதில் அண்டை நாடுகளுக்கு அச்சுறுத்தல் இல்லாத தீவிரவாதமற்ற நாடாக காசா இருக்கும். காசா மக்களின் நலனுக்காக காசா நகரம் மறுவடிவமைப்பு செய்யப்படும். இரு தரப்பும் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் போர் உடனடியாக நிறுத்தப்படும். பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு தயாராகும் வகையில் இஸ்ரேலிய படைகள் திரும்ப பெறப்படும். இந்த சமயத்தில் வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதல் உள்ளிட்ட அனைத்து ராணுவ நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். இந்த ஒப்பந்தத்திற்கு இஸ்ரேல் பொதுவெளியில் ஒப்புக்கொண்ட 72 மணி நேரத்திற்குள் உயிருடன் உள்ள பணைய கைதிகள் நாடு திரும்புவர். இறந்த பணைய கைதிகளின் உடல்களும் ஒப்படைக்கப்படும். அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னர் இஸ்ரேல் தங்களிடம் உள்ள ஆயுள் தண்டனை சிறைவாசிகள் அக்டோபர் 7, 2023ஆம் ஆண்டுக்கு பிறகு தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட அனைத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 1500க்கும் மேற்பட்டோரை விடுவிக்கும். விடுவிக்கப்படும் ஒவ்வொரு இறந்த இஸ்ரேலிய பணைய கைதிக்கும் அந்நாடு காசாவை சேர்ந்த இறந்த 15 பேரின் உடல்களை திருப்பி வழங்கும். அனைத்து பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னர் அமைதியுடன் இணைந்து வாழவும் தங்கள் ஆயுதங்களை கைவிடவும் தயாராக உள்ள ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்படும். காசாவை விட்டு வெளியேற விரும்பும் ஹமாஸ் உறுப்பினர்களுக்கு அவர்கள் செல்லும் நாடுகளுக்கு பாதுகாப்பான வழி ஏற்படுத்தி தரப்படும். இந்த ஒப்பந்தம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடனேயே காசாவுக்கு அத்தியாவசிய தேவைகள் உட்பட அனைத்து விதமான உதவிகளும் அனுப்பப்படும். காசாவில் உதவிகளை வழங்குவதற்கு இருதரப்பும் தலையிடக்கூடாது. இருதரப்புக்கும் தொடர்பில் இல்லாத சர்வதேச நிறுவனங்களுடனும் சேர்ந்து அவ்வுதவிகள் வழங்கப்படும். இரு திசைகளிலும் ராஃபா எல்லையை திறந்து விடுவதற்கு ஜனவரி 19, 2025ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகள் பின்பற்றப்படும். காசா மக்களுக்கு அன்றாட பொது சேவைகள் மற்றும் நகராட்சி நிர்வாகத்தை வழங்கும் பொறுப்பை கொண்ட வல்லுநர்கள் அடங்கிய அரசியல் சார்பற்ற பாலஸ்தீன குழுவால் ஒரு இடைக்கால நிர்வாகத்தின் கீழ் காசா ஆளப்படும். இந்த குழுவை ஒரு புதிய சர்வதேச இடைக்கால அமைதி வாரியம் போர்ட் ஆஃப் பீஸ் மேற்பார்வை செய்யும். இந்த அமைதி வாரியத்திற்கு டொனால்ட் ட்ரம்ப் தலைமை தாங்குவார். காசாவை மீண்டும் கட்டி எழுப்பவும் புத்துயிர் ஊட்டவும் ட்ரம்பின் பொருளாதார மேம்பாட்டு திட்டம் ஒன்று உருவாக்கப்படும். மத்திய கிழக்கில் சில செழிப்பான நவீன நகரங்களின் உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்த நிபுணர்கள் அடங்கிய குழு மூலம் இத்திட்டம் உருவாக்கப்படும். ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலம் அமைக்கப்படும். இதில் பங்கேற்கும் நாடுகளுடன் வரி மற்றும் அணுகல் விதிகள் குறித்து பேச்சுவார்த்தை செய்து ஒப்புக்கொள்ளப்படும். யாரும் காசாவை விட்டு வெளியேற வற்புறுத்தப்பட மாட்டார்கள். அதே சமயம் யாரெல்லாம் காசாவை விட்டு வெளியேற நினைக்கிறார்களோ அவர்கள் அதை செய்யலாம். மீண்டும் காசாவுக்கே கூட திரும்பலாம். காசாவிலேயே மக்கள் இருக்க ஆதரிக்கப்படும். சிறப்பான காசாவை உருவாக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். ஹமாஸ் மற்றும் பிற பிரிவினர் காசாவின் நிர்வாகத்தில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அல்லது எந்த வடிவத்திலோ எந்த பங்கையும் வகிக்க கூடாது என்று ஒப்புக்கொள்கின்றனர். மேலும் காசா பகுதி டிமிலிட்டரைசேஷன் செய்யப்படும். ஹமாஸ் மற்றும் பிற பிரிவினர் தங்கள் வார்த்தைக்கு இணங்குவதையும் புதிய காசா அதன் அண்டைய நாடுகளுக்கோ அல்லது அதன் மக்களுக்கோ எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தவில்லை என்பதையும் உறுதிப்படுத்த பிராந்திய நாடுகளால் ஓர் உத்தரவாதம் வழங்கப்படும். காசாவில் உடனடியாக நிலைநிறுத்தப்பட ஒரு தற்காலிக சர்வதேச திடப்படுத்தப்படும் படையை இன்டர்நேஷனல் ஸ்டெபிலைசேஷன் ஃபோர்ஸ் ISF உருவாக்குவதற்கு அரபு மற்றும் சர்வதேச நாடுகளுடன் இணைந்து அமெரிக்கா பணியாற்றும். இஸ்ரேல் காசாவை ஆக்கிரமிக்கவோ அல்லது இணைத்துக் கொள்ளவோ செய்யாது. இந்த முன்மொழிவை ஹமாஸ் தாமதப்படுத்தினாலோ அல்லது நிராகரித்தாலோ
இஸ்ரேலிடமிருந்து பெறப்படும் பகுதிகளுக்கு மட்டுமே மேற்குறிப்பிட்ட உதவிகள் வழங்கப்படும். அமைதியுடனும் நல்லிணக்கத்துடனும் ஒன்றிணைந்து வாழ்வதற்கான அரசியல் கட்டமைப்பை உருவாக்க இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனர்களுக்கு இடையே அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்தும். மேலும் இஸ்ரேல் காசா மக்களின் மனநிலை குறித்தும் பாலஸ்தீன மக்களின் விருப்பமான பாலஸ்தீன தன்னாட்சி மற்றும் சுதந்திரமான நாடு உருவாக்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. டிரம்பின் இந்த நடவடிக்கைக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒப்புக்கொண்ட நிலையில் ஹமாஸ் எந்த பதிலும் கூறாத நிலையில் டிரம்ப் 3 முதல் 4 நாட்கள் அவகாசம் அளித்துள்ளார். அப்படி பதிலளிக்கவில்லை என்றால் முடிவு மிக மோசமானதாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளது கவனம் பெற்றுள்ளது.